சூரியனை ஆய்வு செய்ய ஐரோப்பிய நாடுகள் தயாரித்துள்ள நவீன செயற்கைக்கோளை இஸ்ரோ அடுத்த மாதம் விண்ணில் ஏவுகிறது. புரோபா 3 என பெயரிடப்பட்டுள்ள இந்த விண்கலம் சூரியனின் மேற்புறத்தில் உள்ள கோரனல் எனும் பகுதியை ஆய்வு செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் உயிர் வாழ்வதற்கு சூரியன் மிகவும் அவசியமானதாகும். அதே போல நம்முடைய அழிவுக்கும் சூரியன் தான் காரணமாக இருக்க போகிறது என்று விஞ்ஞானிகள் கூறி வருகின்றனர். அதாவது சூரியனின் மேற்புறத்தில் கோரோனல் என்னும் பகுதி உள்ளது. இங்கிருந்து சூரிய புயல்கள் அவ்வப்போது வெளியாகிறது. சிறிய அளவில் உள்ள புயல்கள் பூமியை தாக்கினாலும் பாதிப்பு இருக்காது. அதே நேரம் கொஞ்சம் பெரிய புயலாக இருந்தால் பூமிக்கு சிக்கல் ஏற்படும். இதை நாம் பயன்படுத்தும் அனைத்து மின்னணு சாதனங்களையும் தாக்கி செயலிழக்க வைத்துவிடும். கடந்த 1859ஆம் ஆண்டு இதே போன்று பூமியை சூரிய புயல் தாக்கியது. இதனால் அப்போது இருந்த மின்னணு சாதனங்களான தந்தி தொழில்நுட்பம் கடும் பாதிப்புக்கு உள்ளானது. இந்த சேவை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப நீண்ட காலமானது. இப்போதும் இதே போன்று புயல் தாக்கினால் செயற்கைக்கோள்கள் செயலிழந்துவிடும். அது மட்டுமல்லாது செல்போன், கணினி என அனைத்தையுமே அது செயலிழக்க செய்துவிடும். இன்றைய காலகட்டத்தில் பல அணு உலைகள் எலக்ட்ரானிக் சாதனங்களின் உதவியோடு தான் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்காலத்தில் எந்த பேரழிவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதால் சூரிய புயலை முன்கூட்டியே கணிக்கவும் அதனை புரிந்து கொள்ளவும் விஞ்ஞானிகள் முயன்று வருகின்றனர். இந்த முயற்சியின் ஒரு பகுதியாகத்தான் புரோபா 3 விண்கலம் விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. இதற்கு முன்னர் சூரியனை ஆய்வு செய்ய ஏராளமான செயற்கைக்கோள்கள் ஏவப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த புரோபா 3 மிகவும் வித்தியாசமானதாகும். புரோபா 3 மிஷன் என்பது 2 செயற்கைக்கோள்களின் தொகுப்பாகும். ஒரு செயற்கைக்கோள் முன்னேயும் இன்னொன்று 150 கிலோமீட்டர் தூரத்தில் பின்னேயும் சூரியனை சுற்றி வரும். இப்படி இரட்டை செயற்கைக்கோள்களை ஒரே நேர்கோட்டில் குறிப்பிட்ட இடைவெளியில் சுற்றி வரும் வகையில் எந்த நாடும் ஏவியதில்லை. மேற்புறத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும். எனவே அந்த பகுதியை உற்று நோக்கி ஆய்வு செய்வது கடினமான வேலை. சூரிய கிரகணம் ஏற்படும் போதும் சூரியனின் மேற்புறத்தை பார்க்க முடியும். இந்த யோசனையை வைத்துதான் நாங்கள் 2 செயற்கைக்கோள்களை அனுப்ப இருக்கிறோம். முதல் செயற்கைக்கோள் சூரியனை மறைக்கும். இதனால் பின்னால் உள்ள செயற்கைக்கோளுக்கு சூரியனின் மேற்புறம் தெளிவாக தெரியும். இப்படித்தான் நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கிறோம் என்று கூறியுள்ளனர். இவ்வளவு தனிச்சிறப்பு வாய்ந்த செயற்கைக்கோளை விண்ணில் ஏவ இஸ்ரோவை ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் தேர்வு செய்திருப்பது இஸ்ரோவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது.